ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கத்தரிக்காய் அப்படிங்கிறது விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேற்றங்கள்ல நிறைந்த ஒரு குறைந்த கலோரி கொண்ட ஒரு காய்கறி தான். இது இதயம், மூளை ஆரோக்கியத்தை ஆதரிக்குது, செரிமானத்துக்கு உதவுது, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கூட உதவும், உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும், கூடுதலா ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம், செல்லுலார் சேதத்துக்கு எதிராக பாதுகாக்கிறது, இது மாதிரியான பல நன்மைகளை கத்திரிக்காய் வாரி வழங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கத்திரிக்காய் இருக்குல்ல, இதுல குறைந்த கலோரிகள் இருக்கு. ஆனா விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் பி6, பொட்டாசியம், மெக்னீசியம், தாதுக்கள் நிறைந்த ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு காய்கறி அப்படின்னாலும் கத்திரிக்காய் தான். இதோட ஆக்சிஜன் ஏற்றங்கள்னால குறிப்பா நச்சுக்களை நீக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூளை செல்களை பாதுகாக்குது, புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கூட தன்னுள்ள வச்சிருக்குது. கத்திரிக்காய் இருக்குல்ல, இது கொலஸ்ட்ராலை குறைக்கிறதன் மூலமா இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்குது. நார்ச்சத்து இருக்குள்ள கத்திரிக்காயில், அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு உதவும். குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கும். இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுது. கூடுதலா கத்திரிக்காய் இருக்குல்ல, அது எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும், விட்டமின்கள், ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கத்திற்கும், தோலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க, கத்திரிக்காய் வேற என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். எலும்புகளை வலுவாக்குறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயில கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இது மாதிரியான அத்தியாவசிய சத்துக்கள் இருக்கு. இது வலுவான ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்கிறதுக்கு முக்கியமான சத்து தான். கத்திரிக்காயை வழக்கமாக நம்ம தினைக்கும் சாப்பிட்டுட்டு வர்றப்ப ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான எலும்பு தொடர்பான கோளாறுகளை தடுக்கிறதுக்கு, அதுவும் வயதானதுக்கு அப்புறம் ஏற்படுள்ள அந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், ஆக்சிஜனேற்றங்கள்லாம் ஆரோக்கியமான சருமத்துக்கு பங்களிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். விட்டமின் சி இருக்குல்ல, இது கொலாஜன் உருவாகிறதுக்கு உதவுது, தோல் நெகிழ்ச்சியை ஊக்குவிக்குது, சுருக்கங்களின் தோற்றத்தை குறைக்குது. கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்குல்ல, அது புற ஊதா கதிர்வீச்சு, மாசு, சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படுள்ள அந்த சேதத்திலிருந்து நம்மளோட சருமத்தை பாதுகாக்குது. நல்ல செரிமானத்துக்கு கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது செரிமானத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். இது மலத்தை மொத்தமாக வெளியேற்றுறதுக்கு உதவியா இருக்கும். வழக்கமாக குடல் இயக்கங்களை ஊக்குவிக்குது. ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் கத்திரிக்காய் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுக்குது, ஆரோக்கியமான செரிமான அமைப்புக்கும் பங்களிக்குது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கிறதுனால எடையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு கத்திரிக்காய் ஒரு சிறந்த உணவாக அமையும். இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் உள்ளடக்கம் இருக்குல்ல, இது வயிறு நிரம்பிய உணர்வு நமக்கு தருது. அதனால ஒட்டுமொத்த கலோரி நம்ம சாப்பிட்றத குறைக்குது. அதிக நீர் உள்ளடக்கமும் இந்த கத்திரிக்காயில் இருக்குது. இது நம்மளை ஹைட்ரேட்டாக வச்சுக்க உதவுது. சாப்பிடணுங்கிற எண்ணத்தையும் குறைக்குது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் பி6லாம் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிக ஃபைபர் உள்ளடக்கம் இருக்குல்ல, இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுது. அதே நேரத்தில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலேருந்து கூட கத்திரிக்காய் நம்மளை பாதுகாத்துரும். இதய நோய் அபாயத்தை குறைக்குது. கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இருக்குல்ல, இது ரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுது. உடம்புல சோடியத்தோட விளைவுகளை சமன் செய்யறதுக்கும் கத்திரிக்காயை நீங்க அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் அமிலம் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது புற்றுநோய் எதிர்ப்பு விளைவுகளோட இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கலவைகள்லாம் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும்ல, அந்த ஃப்ரீ ரேடிக்கலால் ஏற்படக்கூடிய டிஎன்ஏ சேதத்திலிருந்து செல்களை பாதுகாக்குது. கூடுதலாக ஆராய்ச்சி தேவைப்பட்டாலும் சீரான உணவின் ஒரு பகுதியாக கத்திரிக்காயை நம்ம சாப்பிட்றதுக்கு சில புற்றுநோய் அபாயத்தை அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயில குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கு. அதாவது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு வேகமாக அதிகரிக்காம பாதுகாத்துக்கும். கத்திரிக்காயில இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது ரத்த ஓட்டத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை உறிஞ்சுறத மெதுவாக்குது. நீரிழிவு நோயாளிகள் நிலையான ரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க விரும்புறவங்களுக்கெல்லாம் கத்திரிக்காய் ஒரு பெஸ்ட் சாய்ஸா அமையும். மூளை செயல்பாட்டை ஆதரிக்கிறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் தோல்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, இது மூளையோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மூளை செல்களை ஆக்சிஜனேற்ற சேதத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். அறிவாற்றல் வீழ்ச்சி, அல்சைமர் இது மாதிரியான நரம்பியல் கடத்தி நோய்களோட அபாயத்தை குறைச்சிக்கலாம். கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, இது அறிவாற்றல் செயல்பாட்டை அதிகரிக்குது, நினைவகத்தை கூட மேம்படுத்துது. கத்திரிக்கால எந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கத்திரிக்கால ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையவே இருக்கு. குறிப்பா ஊதா நிற தோல்ல இருக்குல்ல, அந்த கத்திரிக்கால ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையவே இருக்கு. இது நம்மளோட செல்களை ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்திலேருந்து பாதுகாக்கிற திறனை தன்னுள்ள வச்சிருக்குது. மூளை உயிரணு சவ்வுகளை சேதத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நரம்பியல் கடத்தி நோய்களோட அபாயத்தை குறைக்குது. கூடுதலாக கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் அமிலம் இருக்குல்ல, இது சக்தி வாய்ந்த ஒரு ஆக்சிஜனேட்டரி தான். அலர்ஜி எதிர்ப்பு, புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை இது தன்னுள்ள வச்சிருக்குது. இந்த வீடியோல தினமும் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.